ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டுடே ஷோ மிராக்கிள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 10:27 சொல்லுது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று. பாருங்க, இந்த அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, இந்த அபிஷேகத்துக்கு ஒரு அற்புதம் இருக்குது. என்னன்னா, இந்த அபிஷேகம் வரும்போது உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நுகமா இருந்தாலோ, எப்படிப்பட்ட மந்திரமா இருந்தாலோ, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலோ, இந்த அபிஷேகம் உங்க மேல வரும்போது அந்த நுகங்களை ஒடித்து அதுல ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 12 வருஷமா ரத்த போக்குள்ள அந்த வியாதியால கஷ்டப்படுகிறார். அநேக டாக்டர் கிட்ட போறா, அநேக வைத்தியர்கிட்ட போய் வேதம் சொல்கிறது சற்றும் சுகமாகாம நாளுக்கு நாள் அவ வருத்தப்பட்டு இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வராதா என்று நினைத்து கொண்டிருக்கும் போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறா. ஹல்லேலூயா. இப்ப இயேசு கிட்ட போகலான்னு சொல்லி அவன் நினைக்கும் போது திரளான கூட்டம் இயேசு கிட்ட இருக்கிறாங்க. அப்போது அவன் நினைக்கிறா, நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா நான் சுத்தமாவேன் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் அந்த வஸ்திரத்தை தொடும்பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? இயேசுக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டு அந்த 12 வருஷமா இருந்த அந்த இரத்த போக்குள்ள வியாதி அன்றைக்கு சுத்தமாகிறது. ஹல்லேலூயா. இதுதான் வல்லமை, இதுதான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்க சரீரத்துல வரும்போது அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட மந்திர கட்டா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அந்த அபிஷேகம் நுகங்களை முறியடிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, உங்க மேல பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்க பலம் அடைவீர்கள் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த 12 வருஷமா இருந்த அந்த வியாதியை சுத்தமாக்கி அன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பல வருஷமா சில வியாதியில நீங்க போராடி கொண்டிருக்கலாம், சில மந்திர கட்டில நீங்க போராடி கொண்டிருக்கலாம், சில சூழ்நிலையில நீங்க போராடி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த அபிஷேகம் உங்க மேல வரும்போது அந்த நுகங்களை முறியடிச்சு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, இந்த அபிஷேகம் உங்க மேல வரும்போது அந்த வியாதிகளை சுகமாக்குற ஒரு வல்லமை உங்க மேல ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலோ, எப்படிப்பட்ட மந்திர கட்டா இருந்தாலோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலோ, இது உங்க மேல இந்த அபிஷேகம் இறங்கி அதுல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் போதே உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வந்து அந்த நுகங்களை இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? எந்தெந்த பகுதியில உங்களுக்கு வியாதி இருக்குதோ அந்த இடத்துல கை வச்சுக்கொள்ளுங்க. விசுவாசமா, இயேசுவே என்னை சுகமாக்குங்க, உங்க வல்லமை என் மேல இறங்கட்டும், உங்க அபிஷேகம் என் மேல இறங்கட்டும், பரிசுத்தாவி இறங்கட்டும். நீங்க விசுவாசிங்கன்னா இந்த வல்லமை உங்க மேல இறங்கி வந்து அதுல இருந்து ஒரு விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த பகுதியில உங்களுக்கு வியாதியா இருக்குதோ அந்த இடத்துல கை வைங்க. இன்னைக்கு நாங்க ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போதே எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க சுகமாக்க வல்லவரா இருக்கிறீர். யாத்திராகமம் 23:25 சொல்லுகிறது, உன் நடுவில் இருக்கிற வியாதிகளை எடுத்து போடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போது இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே அந்த டயாபெட்டிஸ் சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தால அந்த கேன்சர் சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தால அந்த ஆர்த்ரைட்டிஸ் சுகமாவதாக, இயேசுவின் நாமத்தால அந்த பேக் பெயின் சுகமாவதாக. என்னென்ன வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ இப்போது இயேசுவின் நாமத்தால சுகமாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. In the name of Jesus I pray, let every sickness come out in the name of Jesus. அந்த மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தால சுகமாவதாக. இப்பொழுது அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீரே, இப்போது இயேசுவின் நாமத்தால எல்லா இயேசுவின் நாமத்தால சுகமாவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தால எல்லா வியாதியை வாவலியோ, எல்லா கட்டுகளோ வாவலியோ, எந்தெந்த பகுதியில் அவங்க கை வச்சு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தால சுகம் வருவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தால ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. பாருங்க, எந்தெந்த இடத்துல நீங்க கை வச்சு கொண்டிருக்கிறீங்களோ நீங்க விசுவாசிக்கும் போது இப்போதே அந்த இடத்துல ஒரு வல்லமை வந்து சுகமாக போகுது. ஹல்லேலூயா. சில பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. சில பேருக்கு தலைவலி சுகமாய் கொண்டிருக்கிறது, சில பேருக்கு வயிற்று வலி சுகமாய் இருக்குது, சில பேருக்கு பேக் பெயின் சுகமாயின்னு இருக்குது, சில பேருக்கு அசுத்தாவி வெளியே வந்து கொண்டிருக்குது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. சுகமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிக்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க யாராவது சுகப்பெற்று கொண்டிருந்தா இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க, இதுல இருந்து எனக்கு ஒரு சுகமாச்சு என்று நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். God bless you. God bless you.